வைசாக புராணம் 26ஆம் பகுதி. பாகவத தர்மங்கள். நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் உண்மையை கூறுகிறார். ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி அரசரிடம் சங்கு நோயின் உரையாடலை விளக்கமாக கூறுகிறார். இறைவா பிரம்மதேவரே, பகவான் ஸ்ரீஹரியால் உருவாக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வெவ்வேறு பழக்க வழக்கங்களுடனும் வெவ்வேறு வழிகளுடனும் கலந்து வேறுபட்ட இயல்புடையவை. இதற்கு என்ன காரணம்? இதை என்னிடம் விளக்குமாறு கேட்டார். நான் அப்போது சங்கு போல் இருந்தேன். கிரீடத்தை கேளுங்கள். உயிரினங்கள் அவற்றின் குணாதிசயங்களுக்கு ஏற்ப உருவாகின்றன. அரசர்கள் ராஜச தர்மங்களை செய்கிறார்கள், தாமசர்கள் தாமச கர்மங்களை செய்கிறார்கள், சாத்விகர்கள் சாத்விக கர்மங்களை செய்கிறார்கள். இவ்வுயிரினங்கள் தம் வாழ்வில் செய்யும் செயல்களினால் அறத்தின் பால் குறையும். அதனால்தான் அவர்கள் சுப துக்கங்களில் நல்ல செயல்களாகவும் குறைந்த செயல்களுக்கு குறைவான செயல்களாகவும் இருப்பார்கள். இந்த உயிரினங்கள் துக்கத்தின் பலனையும் ஒரு சமயம் மகிழ்ச்சியையும் மற்றொரு சமயம் பயத்தையும் மற்றொரு சமயம் தங்கள் செயல்களால் பெறுகின்றன. துக்கம், மகிழ்ச்சி, பயம். இவர்கள் இம்மூன்று குணங்களின் பலனை பெற்று தாங்கள் செய்த நற்செயல்களுக்கு ஏற்றவாறே தங்களின் செயல்களை பெருக்கிக் கொண்டு சரியான பலன்களில் உள்ளனர். மந்திரத்தின் கீழ் அவர்களின் நற்பண்புகள் காரணமாக மாற்றங்கள் மற்றும் சேர்த்தல் அந்த உயிரினங்களுக்கு மட்டுமே. மந்திரம் மாறவில்லை. தாமசமாக இருப்பவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து தாமசமாக மாறுவார்கள். இதயமற்ற மற்றும் கொடூரமான வெறுப்புடன் வாழ்கின்றனர். பேயாக பிறந்து பிசாசின் பாதையை அடைவார்கள். அரச மக்கள் இரு நல்ல செயல்களையும் கலந்த புத்திசாலித்தனத்துடன் செய்கிறார்கள். அறம் நதியாக மாறும். சொர்க்கமும் பாபமும் பெருகும், நரகமும் கிடைக்கும். அதனால்தான் நீர் உறுதி இல்லாதவர்கள் வாழ்க்கை சுழலில் சுற்றி திரிகிறார்கள். சாத்விகர்களாக இருப்பவர்கள் தர்மசீலர்கள், கனிவான உள்ளம் கொண்டவர்கள், கவனம் உள்ளவர்கள், மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாதவர்கள், சாத்வீக போக்கை அழிக்க மாட்டார்கள். இந்த மக்கள் பிரகாசமாகவும் குணத்ரயமாகவும் சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் போர் உலகில் உள்ளனர். இதனாலேயே ஸ்ரீஹரி படைத்த உயிரினங்கள் வெவ்வேறு செயல்கள், வெவ்வேறு உணர்வுகள், வெவ்வேறு வழிகளில் சிரிக்கின்றன. பகவான் ஸ்ரீஹரி சிருஷ்டிகளின் நற்பண்புகளுக்கு ஏற்ப தனது செயல்களை செய்கிறார். ஒரு புத்திசாலி தனது தோற்றத்தை அடைய முடியும். முழு உழைப்பாளியான ஸ்ரீஹரியிடம் பாகுபாடும் கருணையும் இல்லை. உயிரினங்களின் குணங்களுக்கு ஏற்ப படைப்பின் தாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் எல்லா உயிர்களும் தங்கள் நற்செயல்களுக்கு ஏற்ப நன்மை, தீமை, இன்பம், துன்பம், சுகம், துக்கம் என்று பலன்களை பெற்று வருகின்றன. தோட்டம் நடுபவர் எல்லா செடிகளுக்கும் சமம் அவற்றை கவனித்து கொண்டாலும் அந்த மரங்கள் அவற்றின் இயல்புக்கு ஏற்ப வளர்ந்து உயரமாக, குட்டையாக, கொழுப்பாக, ஒல்லியாக வளரும். முந்திரி மரமாக இருந்தாலும் முந்திரி மரம் வளரும். பழ மரமாக இருக்கும் இடத்தில் பழ மரம் வரும். இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. சிருஷ்டி செய்த கர்மா கெட்டால் நடிகரின் அனுபவத்தால் மரம் விதைக்கப்படும். எங்கெல்லாம் கர்மா நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்மாவின் பலன் ஒரு பழ மர விதை. இறைவனின் பாதுகாப்பு உள்ளவனே. ஆனால் நாம் முள் மரமாக இருந்தாலும் பழ மரங்களாக இருந்தாலும் அது நமது செயல்கள் மற்றும் குணநலன்களை பொறுத்தது. தோட்டக்காரர் அதே கால்வாய் வழியாக தண்ணீர் அனுப்புகிறார். ஆனால் அந்த மரங்களின் வடிவம் வித்தியாசமாக இருப்பதற்கு தோட்டக்காரரின் குணங்கள் காரணமல்ல. அந்த மரங்களின் சிறப்பு இயல்புதான் அதன் பன்முகத்தன்மைக்கு காரணம் என்று சங்கு விளக்கி கூறியது. அரசர்களின் அரசனே, சிருஷ்டி நிலையில் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று முழுமையான அறிவு உள்ளவர்கள் கூறுங்கள் என்று கேட்டார். நான் சங்கு போன்றவன். பிரம்மதேவருக்கு 4000 யுகங்கள் பகல், இரவும் 4000 யுகங்கள். பிரம்மதேவருக்கு இது ஒரு இரவு, ஒரு நாள் மற்றும் இன்னொரு நாள். 15 நாட்கள் உலகத்தின் பக்கம், இது இருபக்க மாதம். 2 மாதங்களுக்கு ஒரு பருவம். 3 பருவங்களை கொண்ட மனிதன், 2 ஆண்கள், ஒரு வருடம். பிரம்ம கல்ப தருவில்தான்
இத்தனை வருடங்களாக திவ்ய தேசங்கள் 100ஆகிவிட்டன. ஒரு பிரம்ம கல்பமாவது முடிந்த பிறகுதான் வெள்ளம் வராது என்கின்றனர் வேத வித்வான்கள். மனிதர்கள் அனைவரும் அழிந்தபோது ஒரு நாள் முடிவிற்கு வந்த வெள்ளம்தான் மனித வெள்ளம். அன்றைய வெள்ளம் 100 வருடங்களுக்கு பிறகு பிரம்ம மானம் வந்திருக்கிறது. பிரம்ம வெள்ளம், வெள்ளம் மற்றும் வெள்ளம் 3 வழிகளில் கூறுங்கள். பிரம்மதேவருக்கு ஒரு கணம் சென்றால் மனதிற்கு வெள்ளம் வரும். இந்த வெள்ளம் 14 நாட்கள் கடந்துவிட்டது. அவர்கள் அதை தினசரி வெள்ளம் என்று அழைக்கிறார்கள். மனித இனத்தால் 3 உலகங்கள் மட்டுமே அழியும். திறமை உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். திறமை இல்லாதவர்களால் உலகம் அழியாது அருவியாக இருந்திருக்கும். நாம் மனிதனாக மாறியவுடன் திறன்கள் மீண்டும் பிறக்கின்றன. வெண்ணெய் தயிருடன் கலந்து அனைத்து தர்மத்தின் சாரத்தையும் உறிஞ்சுவதால் அனைத்து தர்மத்தின் சாரமும் வைசாக தர்மம் என்று பால சமுத்திரத்தில் இருந்து ஸ்ரீஹரி லக்ஷ்மி தேவியிடம் கூறினார். வழிப்போக்கர்களுக்கு நிழலை கற்பித்து குளிர்ந்த மையங்களை சுற்றிலும் தொங்கும் மண்டபங்களை வீசி தர்மானுஷ்டானம் செய்தல், குடை, செருப்பு, கற்பூரம், சந்தனம் கொடுத்தல், மகிமை இருக்கும் இடத்தில் தடாகங்களை தோண்டி பானம் கொடுத்தல், மலையில் பூக்கள், தாம்பூல தானம், பசும்பால் கொடுப்பது, வழிப்போக்கர்களுக்கு உப்பு சேர்த்து மோர் கொடுப்பது, பிராமணர்களின் பாதங்களை சாம்பலாக்குதல், பாய், போர்வை, கட்டில் கொடுத்தல், எள்ளுடன் தேன் கொடுத்தல் ஆகிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். மாலையில் கருவறை சமர்ப்பித்தல், பழச்சாறு பிரசாதம் வழங்குதல், பித்ரு தேவதைகளுக்கு பிரசாதம் வழங்குதல் இவை அனைத்து தர்மங்களிலும் சிறந்த வைசாக தர்மங்களாகும். அதிகாலையில் நீராடுதல், மாலை ஸ்நானம் செய்தல், ஸ்ரீஹரியை வணங்குதல், ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்பது, யதாசக்தி தானம் செய்தல், வைசாகம் மாதத்தில் எதையும் குப்பையில் போடக்கூடாது, கண்ணாடி பாத்திரத்தில் தோளில் இருக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட வெங்காயம் முதலியவற்றை உண்ணக்கூடாது, வைசாக மாதத்தில் வீண் சொற்கள், வீண் செயல்கள் செய்யக்கூடாது, வெள்ளரிக்காய், பூண்டு, எள், மாவு, காடு, சட்டி அன்னம், நெத்தி, பீர்க்கங்காய் இவைகளை வைசாகம் அன்று ஒதுக்கி வைக்க வேண்டும். பலாப்பழம், முள்ளங்கி, பச்சையாக சமைக்காத பொருட்கள், உளுந்து சாற்றை சாப்பிடக்கூடாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எதையும் நீங்கள் ஆதரித்தால் நீங்கள் 100 மடங்கு தாழ்ந்த வாழ்க்கையில் இருப்பீர்கள். மிருகமாக பிறந்தவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஸ்ரீஹரியின் அன்பு வைசாக மாதம் முழுவதும் பரவ வேண்டும். அந்த மாதத்தில் அவர் தினமும் பூஜித்த லக்ஷ்மி நாராயண விக்கிரகம் வஸ்திரங்களுடன் பிராமண மகிமையுடன் யதாசக்தி தாம்பூலத்தின் தென்பகுதிக்கு தயிர் கலந்த சாதம், தண்ணீர் கலந்த நீர் கொடுத்த யமதர்மராஜா மிகவும் திருப்தி அடைந்தார். பொதுவாக வைசாக மாத விரதம் அனைத்து பாவங்களையும் நீக்கும். ஸ்ரீஹரி பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களின் குல பெயர்களை கூறி ஆசிரியர்களுக்கு தயிர் சாதம் வழங்கினார். பொதுவாக வெண்கல பாத்திரம் குளிர்காலத்தில் சிறந்தது. தெற்கு தாம்பூலம் சுப காரியங்களுக்கு பலனாகும். குளிர் யுதகம் மற்றும் தயிர் கலந்த சாதம், கஞ்சு பாத்திரத்தில் இருந்து தென் தாம்பூலம் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை குழந்தை அல்லது பிராமணன் தானம் பெற்றவருக்கு ஸ்ரீஹரி பூலோகம் வருவார். ஆடம்பரமும் பித்தலாட்டமும் இன்றி வைசாக மாத விரதம் தன் பாவங்கள் அனைத்தையும் போக்குவதற்காக மட்டுமல்ல, அவர் பரம்பரையில் 100கணக்கான தலைமுறையினர் புண்ணிய லோகத்தில் இருப்பார்கள். வைசாக மாத விரதத்தை பின்பற்றியவர்கள் இறந்த பிறகு சூரிய லோகத்தையும் ஸ்ரீஹரி லோகத்தையும் அடைவார்கள். சங்கு கிரீடத்திற்கு வைசாக தர்மங்களை விளக்கும் போது 5 கிளைகள் கொண்ட கற்றாழை மரம் தரையில் விழுந்தது. அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அந்த மரத்திலிருந்து ஒரு பயங்கரமான பாம்பின் ஒரு பெரிய உடல் கனவு வெளியே வந்தது. பாம்பின் வடிவத்தை விட்டு வெளியேறி அந்த மடுவை வணங்கி நின்றது. ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி அரசரிடம் கூறினார். நாரத முனிவரும் இந்த விஷயத்தை அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் கூறினார். வைசாக புராணத்தின் 26வது அத்தியாயம் நிறைவடைந்தது.